வணக்கம் நண்பர்களே, தமிழ் டிவோட்டி சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு 6 படை வீடுகள்ல முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்துல வைகாசி விசாக பெருவிழா நடக்குது. பக்தர்கள் வைகாசி விசாகத்துக்கு பால்குடம் எடுத்துட்டு போறதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் நண்பர்களே. பக்தர்கள் பல விதங்கள்ல தங்களோட நேர்த்திக்கடனை முருகனுக்கு செலுத்துறாங்க. அதுல ஒண்ணுதான் பால்குடம். பால்குடம் எடுத்துட்டு போனா ஆயுள் விருத்தி ஆகும்னு சொல்றாங்க. இன்னைக்கு அழகு குத்திட்டு போறாங்க, தேர் எடுத்துட்டு போறாங்க, பறவை காவடியில தங்களோட நேர்த்திக்கடனை செலுத்துறாங்க. வாங்க எல்லாத்தையும் வீடியோக்குள்ள பார்ப்போம். நம்ம தமிழ் டிவோட்டி சேனலை முதல் முறையா பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே. நம்ம இப்போ பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருப்பரங்குன்றம் நோக்கி செல்லக்கூடிய சாலையில தான் போய்கிட்டு இருக்கோம். பக்தர்கள் மிகுந்த பக்தி பரவசத்தோட பால்குடம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. போற வழி எல்லாமே தண்ணீர் பந்தல் வச்சிருக்காங்க. பக்தர்கள் மேல குடகுடமா கொண்டு வந்து தண்ணீர் ஊத்துறாங்க. ஒரு சில இடத்துல சவர் வச்சிருக்காங்க சூட்டை தணிக்கிறதுக்காக. கொஞ்சம் வெயில் அதிகமாவே இருக்கு. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் வரைக்கும் சாலை விரிவாக்க பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதனால போக்குவரத்து நெரிசல் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இங்க ஒரு இடத்துல சவர் வச்சிருக்காங்க பாருங்க. முருகனோட சிலை மேல இருக்கு. முருகனோட சிலையில பட்டு தண்ணி கீழே வருது. அதுல பால்குடம் எடுத்துட்டு போற பக்தர்கள் குளிச்சுட்டு போறாங்க. வைகாசி விசாகம் தான் முருகனோட பிறந்த நாள். முருகன் எப்படி பிறந்தாருன்னு பார்த்தோம்னா, சிவபெருமானோட நெற்றிக்கண்ல இருந்து தோன்றிய 6 தீப்பொறிகள் திருப்பரங்குன்றத்துல உள்ள சரவண பொய்கையில விழுகுது. அது 6 குழந்தைகளா உருவாகுது. அதை 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்க்குறாங்க. ஒரு சமயம் பார்வதி தேவி திருப்பரங்குன்றத்துக்கு வரையில அந்த 6 குழந்தைகளையும் தன்னோட குழந்தைகள்னு சொல்லி கட்டி அணைக்கிறாங்க. அப்ப ஒரே குழந்தையா ஆறுமுகனா முருகன் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரு. தீப்பொறிகள்ல இருந்து உருவான அந்த 6 குழந்தைகளோட பேர் என்ன அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜலம், ஆதோமுகம். இந்த 6 பேர் தான் அந்த 6 குழந்தைகளோட பேரு. வழிநெடுக உள்ள தண்ணீர் பந்தல்ல தண்ணீர் கொடுக்கறாங்க, மோர் கொடுக்கறாங்க, சர்பத் கொடுக்கறாங்க. சின்ன குழந்தைகளுக்கு பிஸ்கட் கொடுக்கறாங்க, லட்டு பூந்தின்னு இனிப்பு வகைகளும் கொடுக்கறாங்க. இங்க ஒரு முருக பக்தரை பாத்தீங்களா? உடம்பு முழுவதுமே வேல் குத்தி இருக்காரு. ஆனா அவரால் ஃப்ரீயா நடந்து போக முடியல. டிராபிக்னால ஒரு சைடாவே நடந்து வர்றாரு. யாம் இருக்க பயமே அப்படிங்கறதா முருகனோட அருள்வாக்கு. அந்த அருள்வாக்க மனசுல நினைச்சுக்கிட்டு எந்த கஷ்டம் வந்தாலும் முருகனை போய் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள்ல இந்த பக்தர் அப்படியே கஷ்டப்பட்டு நடந்து வர்றத பாருங்க. பாக்குற நம்மளுக்கு தான் அது கஷ்டமா தெரியும். ஆனா அவங்களுக்கு முருகனோட அருளால எதுவுமே தெரியாது. அவங்க பாட்டுக்கு முருகனை நினைச்சிட்டு நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. தன்னோட முதுகுத்தோல்ல கூர்மையான கொக்கிகளை குத்தி முருகப்பெருமானுக்கு தேர் இழுத்துட்டு போறதை இங்க நம்ம பார்க்க முடியுது. வீடியோவை பார்த்துட்டு தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே, லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணதான் யூடியூப் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். குறிஞ்சி நிலத்தோட கடவுளான முருகன் தமிழ் கடவுளா பார்க்கப்படுறாரு. அவரோட பேர்லே மெல்லினம், இடையினம், வல்லினம்னு எழுத்துக்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம இப்ப ரயில்வே மேம்பாலம் பக்கத்துல வந்துட்டோம். மேம்பாலத்துல ஏறி இறங்கினா திருப்பரங்குன்றம். இங்கேயும் சவர் அமைச்சிருக்காங்க மதுரை கார்பரேஷன்ல இருந்தே.
காவடி எடுக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது இந்த பறவை காவடி தான். கஷ்டமானது, அதோட செலவு அதிகமா வைக்கக்கூடியது. ஒருத்தர் கயரை அவர் காலில் கட்டி முன்னாடி பின்னாடி இழுக்கிறாரு. அதோட பின்னாடி உட்கார்ந்து இருக்கவங்க இந்த மொத்த காவடியுமே மேலையும் கீழையும் ஆட்டுறாங்க. பறவை காவடி எடுக்கிறவருக்கு உதவி பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலாச்சும் வேணுங்க. ஒரு வழியா நம்ம திருப்பரங்குன்றத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். திருப்பரங்குன்றம் மலை நம்ம கண்ணுக்கு தெரியுது. பக்கத்திலே தெங்கால் கம்மா இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த இடத்துல வெயில் கம்மியாவே இருக்கு. பக்தர்களுக்கு வெப்பத்தை தணிக்கிறதுக்காக வாட்டர் சர்வீஸ் பண்ற அந்த கன்னை வச்சு ஒருத்தர் பக்தர்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறத இங்க பார்க்க முடியுது. ரொம்பவே அருமையான ஐடியா இது. இந்த பாலத்து உச்சியில பறவை காவடியை எடுத்துட்டு வர பார்த்தா ஏதோ அந்தரத்துல அவர் பறந்து வர்ற மாதிரி இருக்கு. அதிகமான உயரத்துல இருக்கிறதுனால அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. திருப்பரங்குன்றம் ஒரு குடவரை கோயில் அப்படிங்கிறதுனால முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ண மாட்டாங்க. முருகனோட கையில உள்ள வேலுக்கு தான் பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல திருப்பரங்குன்றம் கிரிவலம் அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ரொம்ப அருமையான வீடியோ. அதோட லிங்க் இந்த இடது பக்க கார்னர்ல மேல டாப்ல வரும். அதை கிளிக் பண்ணி பார்க்காதவங்க பாருங்க நண்பர்களே. திருப்பரங்குன்றம் கோயில நெருங்கி வந்துட்டோம். பக்தர்கள் பக்தி பரவசத்துல அப்படியே அழகு கூட்டிட்டு வர்றவங்களும் பால் குடம் எடுத்துட்டு வர்றவங்களும் ஆடுறத பாருங்க. பக்தர்களோட வசதிக்காக மதுரை மாநகராட்சியிலிருந்து இந்த ஆர்ச் ஃபுல்லாவே சவர் வச்சிருக்காங்க பாருங்க. பக்தர்களோட பாதுகாப்புக்காக காவல்துறை சிறப்பான ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. பக்தர்களை குளிர்விக்கிறதுக்காக மதுரை மாநகராட்சியும் சிறப்பான ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. வைகாசி விசாக பெருவிழாவை இந்த வீடியோ வழியா கண்டுகளிச்ச நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் திருப்பரங்குன்றம் முருகனோட அருள் என்றென்றைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நண்பர்களே. வீடியோவை பார்த்த நண்பர்களுக்கு நன்றி.